வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் அப்படின்னு இங்க ஏதாவது பாடம் நடத்துவாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்த, நம்ம கேட்ட, நம்ம பழகின பல செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெரியாத செய்திகளை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இன்னைக்கு நெஞ்சையெல்லும் தஞ்சையின் கொஞ்சு தமிழ் பேச்சாளர், தேசத்தின் தரம் உயர்த்த அனுதினமும் மாணவர்களை செதுக்கும் ஒரு ஆசிரியர் சிற்பி முனைவர் மீனா குமாரி அவர்கள் நமக்கு தெரிந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் தெரியாத செய்திகளோடு இணைகிறார். இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். வாங்க கேட்டு ரசிக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். பட்டாம்பூச்சி எஃப்எம் பள்ளிக்கூட நிகழ்ச்சி நேயர்களே, உங்களுடன் மீனா குமாரி கிருஷ்ணகுமார். பள்ளிக்கூடனாலே பாடம் படிக்கவும் பரீட்சை எழுதவும் நினைக்க கூடாது. நாம பல செய்திகளை அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு புரிந்த செய்தியையும் எனக்கு கூடவே தெரிந்த செய்தியும் பற்றி உங்களுடன் பேச போகிறேன். நான் ஒரு பாட்டு படிக்கிறேன், கேக்குறீங்களா? கரும்பே கரும்பே என்னை கடத்தி போ கரும்பே. ஆமாங்க, நாம இப்ப எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கரும்பு என்ற தலைப்பில் தங்களுடன் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கரும்பானவள் தேனெடுக்கும் சாரானவள், மல்லிகை அரும்பானவள், புலவர் கையில் குறும்பானவள், விரும்பாமல் போவோருக்கும் மருந்தானவள். தமிழே, உன்னை வணங்குகின்றேன். கரும்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 தெய்வங்களுக்கு அணிகலனாக விளங்குகிறது. ராஜராஜேஸ்வரி, மன்மதன், பட்டினத்தார். ராஜராஜேஸ்வரியின் கையில இருக்கும் கரும்பு உணர்த்துவது இனிமையான வாழ்க்கை உனக்கு தருவேன் என்றும், மன்மதன் கையில் இருக்கும் கரும்பு துன்பத்திற்கு பிறகும் இன்பம் கிட்டும் என்றும், பட்டினத்தார் கையில் இருக்கும் கரும்பு இன்பத்தை அடக்கி ஆள வேண்டும் என்ற வாழ்வின் தத்துவத்தையும் உணர்த்துகிறது. கரும்பு மனித வாழ்வின் சிறப்பு. தான் துன்பப்பட்டாலும் மற்றவர்களுக்கு இனிமை தர வேண்டும். இதுதான் தியாகத்தின் முழு வடிவம். எப்படி? பள்ளிக்கு செல்லாத அருங்கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரனார் அவர்கள் தன் தாய் குழந்தையை தாளாட்டுவது போல் வந்த பாடலில் குழந்தையின் அழகை வர்ணிப்பது குழந்தையின் சிரிப்பை மையமிட்டு, பட்டு போலே தங்க தட்டு போலே கரும்பு கட்டு போலே கிடந்து கண்ணை பறிப்பான். இந்த பாடலில் வரும் பட்டும் தங்க தட்டும் கரும்பு கட்டும் தியாகத்தின் செயல்பாடுகள். பட்டுப்பூச்சி இறந்த பிறகுதான் பட்டு நூலை பட்டு துணியாக மாற்றுகிறது. பூமியில் கிடைக்கும் தங்கம் பொற்கொள்ளன் கையில் அடிபட்டு நெருப்பில் வெந்து அணிகலனாக மாறி கைகளிலும் கழுத்துகளிலும் அணிகலனாக அலங்கரிக்கிறது. கரும்பு ஆலையில் சிக்கி நசுங்கி இனிமையான சாறாக வெளிவந்து பருகுவோரை மகிழ்விக்கிறது. தியாகம்தான் வாழ்வை என்பதை இந்த 3 பொருள்களும் உணர்த்துவதில் சிறப்பிடம் பெறுகின்றன. நுணுக்கரும்பை விட கரும்பின் அடிப்பகுதிதான் இனிமை தரும் என்ற ஆழமான சிந்தனையே ஒரு மனிதனை வாழ்விக்கும் என்பதை கரும்பு உணர்த்துகிறது. இது ஒரு கதையா கூட சொல்லலாம். அது சொந்த அனுபவம் தான். ஒரு முறை தஞ்சாவூர்ல இருக்கிற அரண்மனை சுத்தி பார்க்க குடும்பத்தோட போயிருக்கும் போது, அது பொங்கல் தினம். அந்த நேரத்துல அந்த கரும்பெல்லாம் வாங்கி நாங்க சாப்பிட்டுட்டு அந்த கரும்பெல்லாம் சக்கையெல்லாம் மென்னு துப்பிட்டே இருந்தோம். இந்த வெகு தூரத்துல இருந்து ஒரு வெளிநாட்டு பையன் பார்த்துட்டே இருந்தாப்ல. எங்களுக்கு என்ன தோணுச்சு, ஐயோ கற்கிற கரும்பு புடுங்கிட்டு ஓடிடுவானோ அப்படிங்கிற பயத்திலே மென்னு துப்பிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு துப்புன இடத்தெல்லாம் விட்டுவிட்டு நாங்க அப்படி வேற பக்கம் பார்க்க போகும் பொழுது, அந்த வெளிநாட்டு பையன் அந்த துப்புன சக்கையெல்லாம் எடுத்து அழகா நூல் வச்சு கோத்து அழகான ஒரு பெண் வடிவம் கொண்டு வடிவம் செஞ்சிட்டான். அந்த நாங்க போயிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த சிலையை பார்த்தோன்னே, ஆஹா, கரும்பு சக்கையில செஞ்ச சிலையன்னு சொல்லி நாங்க துப்புனது கூட எங்களுக்கு தெரியல. நாங்க துப்புன அந்த சக்கை தான் சிலையா இருக்குன்னு கூட தெரியாம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு. அந்த மாதிரி ஆழமான மனிதனுடைய ஆழமான சிந்தனை தான் அவனை வாழ்விக்கும் என்பதே கரும்பு உணர்த்துது. கரும்புக்கு விதை கிடையாது, அந்த கணுவை வச்சுதான் வளர்ப்பாங்க. மண்ணில் தோன்றிய மனிதர்களே கரும்பை விரும்புங்கள். அது கூறும் தத்துவம் உணர்ந்து வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பள்ளிக்கூடம்.
இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் முனைவர் மீனா குமாரி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.